இதுக்கு முன்னாடி விளையாடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மேக்ஸிம் படிச்சிட்டு இருக்கே, ரொம்ப போர் அடிக்குது, வா எங்கேயாவது போலாம். நோ பிரியா, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. சாம்ராட் ஏல செஞ்ச பக்கோடாவை சாப்பிட்டேன்னா உடம்பு வலியெல்லாம் பறந்து போயிடும். என்ன சாம்ராட் பக்கோடா செய்யறாரா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். இதோ சமையல் சாம்ராட் வந்துட்டான். பக்கோடா ரெடி. நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பக்கோடா, வெங்காய பக்கோடா, முந்திரி பக்கோடா, பலவிதமான பக்கோடா இருக்கு. அதுல இது புதுவிதம், சாப்பிட்டு பாருங்க. சாம்ராட், பொதுவா பிரவுன் கலர்ல தான் பக்கோடாவை பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்குதான் முதல் தடவையா பல கலர்ல பக்கோடாவை பாக்குறேன். இந்த பக்கோடா லேட்டஸ்ட் மாடல் பக்கோடா. அமெரிக்கால கூட இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. புதுசா இத இந்தியாவுல முதல் அறிமுகப்படுத்துது இந்த சாம்ராட் தான். கீதாமா, பக்கோடா எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நீங்க சாப்பிட்டது பக்கோடாவே இல்ல, சட்னியை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே. சாம்ராட், எனக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ கீதாமா, என்னாச்சு? என்னாச்சுமா? கீதா, என்னாச்சுமா? என்னாச்சு சங்கரி? ஏன் சீக்கிரம் வர சொன்ன? போன்ல ஏதோ அவசரம்? நம்ம பொண்ணு நம்மள தலை குழிய வச்சுட்டா. என்ன சொல்ற? அவ என்ன செஞ்சா? அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை அழிச்சிட்டு. நம்ம பொண்ணு குழந்தை இல்ல, குழந்தை கர்ப்பமா இருக்கா. My God. Oh my God. என்னால நம்ப முடியல. தப்பு என்னோடதான். பொண்ணு கண்டிச்சு வளர்க்கலனா இதுதான் நடக்கும்னு நிரூபிச்சுட்டா. இல்லப்பா, இல்ல, தப்பெல்லாம் என்னதான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஆனா எந்த தப்பான வழியிலயும் இல்ல. நான் இதை நானே விரும்பி ஏத்துக்கிட்டேன். அப்பா, என் கர்ப்பத்துக்கு காரணம் வேற யாரும் இல்ல, உங்க மருமக ஆனந்த் தான். என்ன மன்னிச்சிடுங்கப்பா, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா ஊருக்கு தெரிஞ்ச ஊர் நம்மளை பத்தி என்ன சொல்லும்? சங்கரி, என்ன பண்ண சொல்ற? கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாம இதோட முடிச்சுக்கிறதா நல்லது. ஒரு வேலை பண்ணு, இத சொன்ன அந்த லேடி டாக்டர் கிட்டே சொல்லி எப்படியாவது நம்ம பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ணிடு. அபார்ஷனா? முடியாது. எந்த அப்பாவும் செய்யக்கூடாத விஷயம். அப்போ இத சுமந்துட்டு நிக்க சொல்றியா, இல்ல பெத்து எடுக்க சொல்றியா? என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். அங்கிள், நடந்த எல்லா தப்புக்கும் கீதாக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பங்கு இருக்கு. அதனால தப்பு செஞ்ச எனக்கு உங்க பொண்ணு கீதாவை கட்டி கொடுங்க. முகத்துல சந்தோஷம் இல்ல, கண்ணு ரெண்டு சோர்ந்து போயிருக்கு. ஏன் இப்படி இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல. எதுவும் பேச மாட்டேங்கிற? கீதாக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ ரொம்பவே மாறி போயிட்டா. அப்படின்னா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் போயிட்டு வந்தா, அதுக்கப்புறம் என்ன மறந்துட்டா. அதனால என்ன? அதனால என்னவா? எல்லாம் நல்லபடியா சின்ன விஷயமா? கவலைப்படாத, நீ வீட்டுக்கு போ. என்ன நான் சொல்றது? அஜுமாமா, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, ரொம்ப பிரச்சனையாவும் இருக்கு.
டென்ஷன், பிரச்சனை, மனைவியால டென்ஷன், பிசினஸ் டென்ஷன், இன்கம் டாக்ஸ் டென்ஷன், பசங்களால டென்ஷன், போட்டியில டென்ஷன். இங்க வர ஒவ்வொருத்தரும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் வராங்க. ஆனா என்ன மன்னிச்சிருங்க சேட்டு, எதுக்குன்னா உன் டென்ஷனை குறைக்க வழியில் ஹவுஸ் ஃபுல். வேற என்ன லிஸ்ட பாருங்க. இந்த பச்சை கிளி என் இச்சைக்கு ஒன்றதா இருக்கும். சேட்டு இடம் காலியா இருக்கு, ஆனா அந்த பொண்ணு தான் உனக்கு இல்ல. ஏன்? வாயா, வா 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 வாயா வா. வழக்கமான பார்ட்டி எங்க ரோமியோ. அது மட்டும் இல்ல, காதல் மண்ண. என்னையா சந்தோஷமா துள்ளி குச்சி வருவிய, இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? முக்கியமான பகுதியை கிழிச்சு போட்டு பாக்குற போஸ்ட் மாதிரி வந்து நிக்கிற. என்ன அது பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் என்னையா? ஏய் இங்கே நிக்கிற, போ நீ உள்ள போ. அப்புறம் என்னாச்சு? என் டாடி என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. இது எப்பயோ செஞ்சிருக்க வேண்டிய வேலை, ரொம்ப லேட்டு. அப்புறம் என்ன நடந்தது? நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல, என் கண்ணிலே முடிக்காதுன்னு சொல்லி என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. அப்ப இனிமேல் பாக்கெட்டு காலி உனக்கு. சேட்டு மன்மதம் பக்கம் உன் லீலைய காட்டு. அப்ப அந்த பச்சை கிளி படுக்கைக்கு வரும்ன்ற? பச்சை கிளியே இருக்கு, பாட்டிலும் பக்கத்துல ஜோடியா இருக்கு. உன் பாடு ஜாலிதான். ஏய் மீனா, உன்னை தேடி பொன்முட்டை போடுற வாத்து வருது. புது ஹீரோ உன்னை தேடி வர்றாரு. ஹாய் மேன். ஹாய். ஹாய் மேன் சொல்லாத, ஹாய் அங்கிள்னு சொல்லு. ஹாய் சேட்டுன்னு சொல்லு. நம்ம முதலாளி, இது நம்ம முதலாளி. சேட்டு போதுங்கிறவர டென்ஷனை குறைச்சிக்கங்க. என்ன நான் சொல்றது? நிறுத்துறா, யாரோட ஆளை யாருக்கு அனுப்புற? டேய் இங்க பாருடா, இங்க கத்தனா எந்த வேலையும் நடக்காது. அவர் எப்பவுமே தப்பா பேச மாட்டாரு. அவர் சொல்றதான் நான் செய்வேன். அட என்ன ஏமாத்தியே பாத்துட்டு இருக்க? போ. தயா, பணம் இருந்தா பணம் கூட வந்து வரும்னு கேட்டிருக்கல்ல. காசு பணம் இல்லாம இந்த மாதிரி இடத்துக்கு வர்ற அளவுக்கு உன் புத்தி என்ன மழுங்கி போயிடுச்சா? இந்த பொண்ணு வேணும்னா பாக்கெட் நிறைய பணத்தோட வா, இல்லனா போ லாலிபாப் சாப்பிடு. சேட்டு நீங்க ஃபுல்லா டென்ஷனை குறைச்சிடுங்க. அப்புறம் நீங்க வெளியே வரப்ப டென்ஷன் இருக்க கூடாது. ஜாலி ஜாலிதான். நேரம் மேல போங்க சேட்டு. ஹாய் விவேக், இங்க என்ன தேடிட்டு இருக்க? ஹாய் லிலி. ஹலோ. ஹாய். புக்கை விட்டுட்டேன். புக்கு தேடுறியா? அது அப்புறமா தேடலாம். இப்ப முக்கியமா உன் கண்ணுக்கு வேற ஏதாவது தெரியுதான்னு பார்த்து சொல்லு. முக்கியமானது ஏதாவதா? அப்படி என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையேம்மா. இப்ப கண்ணை திறந்து நல்லா ஒத்து பார்த்து சொல்லு. இல்லையே. ஓ ஷிட். என்னாச்சு விவேக்? ஒண்ணும் இல்லையே. ஓஹோ, உன் கவனம் இங்க இருக்கா? இவளுக்கு பயந்துதான் போய் சொன்னியா? ஷட் அப் லிலி. இந்த பொண்ணு என் டியர் ஃப்ரெண்ட். நல்ல குணம், பொண்ணு மாதிரி இல்ல. போதும் போதும், நீ விரும்புற எதுவும் உனக்கு சீப்பா தெரியாது. ஆனா உன்னை தேடி வர யாரையும் அவ்வளவு தரக்குறவா நினைச்சிடாத. உனக்கு பிடிக்கலனா இவ கூட சீப் ஆயிடுவா. விவேக், லில்லி என்ன சொல்லிட்டு போறா? அவ மூளையை குழப்பிட்டு போயிட்டா. உன்னோட மூளை குழம்புற அளவுக்கு என்ன? அனி, அனி, கொஞ்சம் பைக் நிறுத்த. என்னாச்சு? ஏய் அங்க பாரு. அந்த கார்ல ஒண்ணும் தெரியலையே. ஏய் இரு, இன்னும் கொஞ்ச நேரம் ரசிச்சு பார்க்கலாம். ஷட் அப் இடியட். வா. அனன், அனன், பைக் 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 நிறுத்து. என்னது? எப்ப பார்த்தாலும் பைக். வா அப்படி.